மார்ச் 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் நமக்கு உதவுகையில் நாமும் உதவுதல். இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 58 6-12 வரையுள்ள வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். குறிப்பு வசனம்: சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. நியூசிலாந்தைச் சேர்ந்த ஓலே காசோவ் என்பவர் சைக்கிள் ஓட்டுவதை மிகவும் விரும்பினார். எங்கு சென்றாலும் எவ்வளவு தொலைவு என்றாலும் தன் சைக்கிளிலேயே செல்வார். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு ஒரு பூங்காவில் நுழைந்த போது அந்த பூங்காவில் ஒரு முதியவர் தனது வாக்கருடன் தனியாக இருப்பதை கண்டபோது ஒரு எளிய யோசனை அவருக்கு தோன்றியது. சைக்கிள் சவாரியின் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் முதியவர்களுக்கு நாம் ஏன் வழங்கக்கூடாது என்று எண்ணினார். எனவே ஒரு நாள் 3 சக்கர சைக்கிள் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதை ஒரு முதியோர் காப்பகத்தின் முன் நிறுத்தி அந்த காப்பகத்தில் உள்ள முதியோர் அனைவரையும் அதில் சவாரி செய்ய வைத்தார். அந்த காப்பகத்தின் ஊழியரும் அதில் தங்கியிருப்பவர்களும் ஓலே காசோவால் அன்று தொடங்கப்பட்ட சைக்கிளிங் வித்தவுட் ஏஜ் என்ற அமைப்பின் முதல் பயனாளிகள் ஆனபோது அவர் மகிழ்ச்சியடைந்தார். இப்போது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சைக்கிள் ஓட்ட இயலாதவர்களுக்கு உதவும் ஓலையின் கனவு சுமார் 5,75,000 முதியவர்களை 2.5 லட்சம் சவாரிகளால் ஆசீர்வதித்துள்ளது. அப்படி அவர்கள் எங்கேதான் போகிறார்கள்? ஒரு நண்பரை பார்க்கவோ, ஐஸ்கிரீம் சாப்பிடவோ அல்லது தென்றல் காற்றை அனுபவிக்கவுமோ அன்றி வேறு எதற்காகவும் அல்ல. இதின் பங்காளர்கள் தாங்கள் நன்றாக உறங்குவதாகவும் சாப்பிடுவதாகவும் மற்றும் தனிமையாக உணர்வதில்லை என்றும் கூறுகிறார்கள். இத்தகைய ஈவு ஏசாயா 58:10-11 உள்ள தம்முடைய ஜனங்களுக்கான தேவனின் அழகான வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துகிறது. சிக்கலில் உள்ளவர்களுக்கு உதவுங்கள், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று அவர் அவர்களிடம் கூறினார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று தேவன் வாக்களித்தார். தேவன் அவர்களிடம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்றார். அவர் நம் மூலம் என்ன செய்ய முடியும்? அவர் நமக்கு உதவுகையில் பிறருக்கு உதவ நாமும் எப்போதும் தயாராக இருப்போம். உங்கள் நகரம் அல்லது பட்டணத்தில்
யாருக்கு உதவி தேவைப்படுகிறது? இன்று நீங்கள் அவர்களுக்கு எத்தகைய எளிய உதவியை வழங்க முடியும்? அன்பு தேவனே, பிறருக்கு உதவ ஒரு எளிய வழியை காட்டும். அதனால் அவர்கள் உம்மில் வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென்.